இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு ஆளு வந்து இந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட, உன்னோட தங்கச்சியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு சம்மதமானு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணுடைய அண்ணன், எனக்கு சம்மதம், நீ எவ்வளவு பணம் கொடுப்பன்னு கேக்குறான். அதுக்கு இந்த ஆளு, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேக்குறாரு. உடனே இவரு, எனக்கு நீ $20,000 கொடுத்தினா என்னோட தங்கச்சியை நீ கூட்டிட்டு போலாம்னு சொல்றான். உடனே இவரு, நான் உனக்கு $50,000 கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பணத்தை அவரு கையில கொடுத்துட்டு, இனிமே நீ உன்னோட தங்கச்சியை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு இவன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னில இருந்து இவள் யாருன்னே எனக்கு தெரியாது, வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற பொண்ணதானே நீங்க கூட்டிட்டு போறீங்க, இதுல எந்த தப்பும் இல்ல, நீங்க தாராளமா இவளை கூட்டிட்டு போலாம்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு தன்னுடைய அண்ணன் கிட்ட, ஆனா நான் உன்னுடைய தங்கச்சி, இவன் யாருன்னே நமக்கு தெரியாது, இவனை எனக்கு பிடிக்கவும் இல்ல, எதுக்காக எனக்கு இப்படி கட்டாய கல்யாணம் பண்றேன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு, நீ என்னோட தங்கச்சி தான், எப்பயா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கதா போற, அதனால நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, வீட்டை விட்டு வெளியே போடி, எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்றான். உடனே இவரு, சரி உங்க நாடகம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உன்னோட தங்கச்சியை என் கூட அனுப்பி வைன்னு சொல்றான். உடனே அவனும், இன்னும் ஏண்டி இங்க நிக்கிற, அவன் கூட போன்னு சொல்லி தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே இந்த பொண்ணு அந்த ஆளு கிட்ட, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி கேக்குறாள். அதுக்கு அவரு, நான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போகல, உன்னை உங்க அண்ணன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கன்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணு, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றாள். அப்பதான் இவரு உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. உங்க அண்ணன் பணத்துக்காக அவனுடைய ஃப்ரெண்டுக்கு உன்னை $20,000 விற்க முடிவு பண்ணிருந்தா, உங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு ரொம்ப மோசமானவன், உன்னை கூட்டிட்டு போய் வெளிநாட்டுல வித்துருவான். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அமைதியா இருந்தா, எங்க அம்மா வளர்த்த வளர்ப்புக்கு அர்த்தமே இல்ல, இனிமே உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ சுதந்திரமா எங்க வேணாலும் போலாம், ஆனா இனிமே உங்க அண்ணன் கிட்ட போகாத, வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு, எனக்கு எங்க அண்ணனை விட்டா வேற யாரையுமே தெரியாது, எங்க அம்மா அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, நான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு அழுகிறாள். உடனே இவரு, சரி என்னோட வீட்டுல நானும் என்னோட மனைவியும் மட்டும்தான் இருக்கும், உனக்கு விருப்பம் இருந்தா நீ அங்க வந்து தங்கிக்கோ, நான் உன்னை என்னோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன், என்னுடைய மனைவி உன்னை பத்திரமா பாத்துப்பான்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு, கடவுள் உண்மையாலுமே இருக்காரான்னு தெரியல சார், என்ன பொறுத்தவரை நீங்க தான் என்னுடைய கடவுள்னு சொல்றாள். இந்த மனசு யாருக்குங்க வரும்? இந்த நபர் இந்த பொண்ணுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.